வெல்கம் டு கேமிங் 10.0. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்டில் டே 4 தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சோலோ சீரீஸில் டே 3 போடணும். ஸோ டே 3 என்னென்ன பண்ணணும் நம்ம சொல்லிட்டு டே 4 போகலாம். நம்ம டே 3 வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஆட்டுக்குட்டி ஃபார்மும் அழகான கோழி ஃபார்ம் பண்ணாதான் ஷீப் ஃபார்ம் அண்ட் அது என்னது சிக்கன் ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மாட்டுக்கான ஃபார்மை வச்சுக்கிட்டு கேம் பண்ணிக்க பண்ண போகிறோம். ஸோ இதோட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு லைக் இசிக்கல் டு ஒன் ஃபோக்கஸ் பார்க்கலே. ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம், பிகில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நமக்கு இடையே இப்போ வந்து கரெக்டாக இப்போ 36 சப்ஸ்கிரைபர்ஸ் மெயினே இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். ஓகேவா காய்ஸ்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன வீட்டில் எப்படி மழையிலேயே விட்டுருப்போம் அதே மழையில தான் இருக்குது கேட்டிங்கன்னா. ஆமாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்தமாரி காம்படிஷன் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். எனக்கு டே 3 படம் தெரியும், நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா தான் இந்த டே 4 என்ன ஆகும் தெரியும். ஏன்னா டே 1 டே 2 அண்ட் டே 3 படம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஸோ டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள், செக் பண்ணுங்கள். டைம் இருந்தால் கூட இல்லை, நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும், இன்னும் நல்லா புரியும். ஓகே, ஐயோ ஓகே, இங்கே 4 கோல்டு இருக்கான்னு தெரில, 6 கோல்டு. அப்புறமா வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்தா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா த ஒர்க்கிங் ஆஃப் டேண்டலியான் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம வீடியோ போடலாம் மக்களே. அது ஒரு 4 ஃப்ளவர் எடுத்து வச்சுக்கலாம், 4 கோல்டன் டேண்டலியான். அதுக்கு வந்து நிறைய மைனிங் பண்ண வேண்டியது இருக்குது. நான் என்ன பண்ண நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஏன் கேம் மைனிங் பண்ண வேண்டியது, நம்ம 4 டேண்டலியான் இருக்கணும். ஸோ அதான் கொஞ்சம் மைனிங் பண்ணால் போதும். அதான் ஹயனு டைமண்ட் எடுக்க முடியாதா கேட்டிங்கன்னா. ஆமாம் மக்களே, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனு நான் விளையாடினேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த கேம்லேயே முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஆஃப்லைன் விளையாட மக்களே. எனக்கு எதை கட்சது கேட்டிங்கன்னா 3 டைமண்டை விட இதில் எத்தனை டைமண்ட் இருக்குது பார்க்கலாம், பார்ப்போம். ஐயோ க்ளோஸ் பண்ணுறா அப்பா. நம்ம வந்து பார்த்தா ஆர்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஐயோ கண்டு கிளிக் ஆகுது. எனக்கு இந்த பட்டன்ஸ்லாம் எனக்கு ஒழுங்காக வர மாட்டேங்குது மக்களே, கண்ட்ரோலே. எனக்கு ஏன்னா நம்ம வச்சுருக்க புது ஜாய்ஸ்டிக் வச்சுட்டு இருக்கேன், அதனால எனக்கு கண்ட்ரோல் சரியாக வர மாட்டேங்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தேவை, இது தேவை. ஐயோ இது வேறு மறந்துட்டு பார்த்தீங்களா. அது பேர் என்னது, வீட்டு அதை கோதுமை. ஓகே, இதை நம்ம அழகாக பண்ணிட்டோம். இந்த 2 ப்ரோன்னு வந்து எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்கலாம் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க, இல்லைன்னா சுத்தமாக புரியவே புரியாது. நான் சொல்லிட்டு கேளுங்க. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸு போடுறோம். ஐயோ கை தவிர அங்கே போச்சு, பரவாயில்ல விடுங்க. இங்கே ஒரு மாதிரி குட்டி இருக்கனால நம்ம வந்து டேர்ட்டை வச்சு தட்டை ஃபில் பண்ணிடலாம். வாங்க மக்களே, வாங்க மெம்பர்களே, எல்லோரும் ஒன்றா போகலாம், மைன்கிராஃப்ட் சேர்ந்து விளாட்லாம், எல்லாரும் போட்டு பழக்கலாம். எங்கே நம்ம போகிறோம், கேவுக்கு போகிறோம். எங்கே நம்ம போகிறோம், கேவுக்கு போகிறோம். அப்படி பாட்டை பாடிட்டே முடிச்சிட்டோம். வாங்க இந்த டேர்ட்டை தூக்கி இங்கே உள்ள போடலாம். வாங்க. ஓகே, நீங்கள் வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஒரு வீடியோஸ் நம்ம உடனே வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணி முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேம் கேட்டிருந்தீங்க, அந்த சப்ஸ்கிரைபர் பேர் நான் சொல்ல விரும்பலை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டிஸ் அப்படி தெரியும், நீங்கள் எக்ஸ்ட்ரீம் மோட் கேட்குறீங்க, அது யார் கேட்டால் அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அது வந்து பார்த்தா கொஞ்சம் இன்னும் ஒரு இது இருக்குது. அது நம்ம வந்து இப்போ எப்போ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணமோ அப்போ தான் நான் கிராணி 3ல எக்ஸ்ட்ரீம் போடுவேன். ஏன் நான் கிராணி 3 எக்ஸ்ட்ரீம் அதெல்லாம் போகிற கேட்டேன்னா நான் ஆல்ரெடி உள்ள சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறைய வீடியோ நான் சொல்லியிருந்தா இருப்பேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராணி ரன்னிங் சீரீஸ் போடலாம் சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா புது டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் புது சேலஞ்சஸ்லாம் போடலாம்னு சொல்லி அப்படி நான் சொல்லியிருந்தேன். புது மோடு ஃபார் இந்த ஏப்ரல் ஃபுல் மோடு, இந்த ஹாலோவின் மோடு வச்சு விளாடுறது, கிறிஸ்மஸ் மோடு அதே மோடிச்சு விளாட போனேன். அதுதான் நான் சொல்கிறது. அந்த மாதிரி வச்சு நம்ம விளாடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸை போட முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் கையில் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் அதுக்கப்புறம் சொல்ல விரும்பலை, சொல்கிறேன். அவங்களும் மறைக்க விரும்ப மறைக்க நான் வந்து இப்போ டைனாமிக் ஹேண்ட் மோடு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீப் எப்படி ஆன்லைனில் வச்சுருக்கேன். நான் எல்லா வீடியோமே சொல்லியிருந்தா தான். ஸோ யாரும் சீட் பண்ணாதீங்க, சீட் சொல்லாதீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எப்போ 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நான் சர்ப்ரைஸ் ஏதோ 50 சப்ஸ்கிரைபில் கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 1ல் அதை நம்ம கிராணி ரன்னி சீரீஸ் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். எப்போ 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆச்சோம். ஸோ அந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தயவுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நம்ம சேனலை. அதுக்கப்புறம் அவங்க கேட்டவே நம்ம அவங்க பேர் சொல்லிடுறேன். அவங்க பற்றி காவியா. அவங்க கேட்டால் கிராணி சாப்டர் 3 எக்ஸ்ட்ரீம்லாம் நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரலாம், அப்போ நம்ம போடலாம். ஏன்னா 100 சப்ஸ்கிரைபர் நீ பேசாமல் 1K வைக்கலாமே, அது டார்கெட்டாக 1K சப்ஸ்கிரைபர்ஸ்.
இப்போ வந்து நம்ம இப்போ தான் க்ரோத் ஆகிறோம். நம்ம இப்போ தான் க்ரோ ஆகிறதுனால நம்ம வந்து இப்படி தான் வச்சுருக்கோம். ஏன்னா அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தா நம்ம கண்ட வந்து மாடு மாட்டி இருக்கு. மாடு மாடு வா மாடு மோ மோ என்னடா சவுண்டு சிரிக்க மாட்டு டக்குனு வா. நம்ம ஒன்று பிடிச்சி உள்ள வைக்க போகிறோம். பார்த்து நம்ம மழை பெய்யறதுனால. ஆனால் மகளே நோட்டீஸ் பண்ணிங்களா மைன்கிராஃப்ட் இப்போ தான் நம்ம வந்து வீடியோ எடுத்து மழையே பெய்ய ஆரம்பிக்குது. இது இருக்கு மழை. ஏய் இங்கே வாடா தம்பி. இப்போ மாடு இங்கே வா மாடு. சாப்பாடும் உனக்கு இப்போ கொடுக்க மாட்டேன். நீ பென்சில் வா நான் உனக்கு கொடுக்குறேன். வா வா வா. அது சொல்லுங்க. நான் வந்து இப்போ ஃபஸ்ட் ப்ரோ பண்ணியிருந்தேன்ல அது எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இல்லை ப்ரோ ஓரளவுக்கு ஓகே. இல்லை ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருக்குது. இல்லை சூப்பர் அந்தமாரி நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகே அவ்வளோதான். இங்கே பாருங்கள் கோழிலாம் ஒரு கோழியை மட்டும் ஜாலியாக நீச்சல் அடிச்சுட்டு இருக்கு. என்னடா இது இருட்டான மாதிரி ஃபீல் ஆகுது. எத்தான் மகளே நம்ம டார்ச்சர் லைட்டு நல்லா தெத்துதில்ல. ராத்திரி ஆயிடுச்சு வாங்க கப கப ஆச்சு கப 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 சொல்கிறவங்க டக்கு டக்கு தூக்கலாம். டேய் ஜம்ப் பண்ணுறா அப்பா. இது ஜாய்ஸ்டிக் வச்சுருந்தது எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு மக்களே. என்ன பண்ண போகிறோன்னு இந்த ஜாய்ஸ்டிக் வச்சுக்கிட்டு. ஏன்னா இப்போ நம்ம டீப்பர் ஜாய்ஸ்டிக் வச்சுருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா கேட்பீங்க எனக்கு வந்து போட் கண்ட்ரோலிங் வர மாட்டேங்களே. சத்தியமாக சொல்கிறதுக்கு வரவே இல்லை. சரி ஓகே என்னடா கஷ்டமாக இருந்தாலும் இது நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாய்ஸ்டிக்கை வச்சுருக்கேன். ஒன்று கேட்டல பட் இப்படிலாம் வராதுடா கேட்பீங்க. நான் அப்படி அசைன் பண்ணி வச்சுருக்கேன். அதான் வந்து இப்போ கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கோம். சரி நம்ம வில்லேஜில் இருக்கிற மாடுங்களுக்கு சோறு போட்டுடலாம். ஏன்னா வில்லேஜஸ் அவ்வளோவா இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் வில்லேஜஸ் நம்ம வந்து வீடு கட்டினா வில்லேஜை அடிக்கடி செத்துருவாங்க. அட்லீஸ்ட் ஜாம்பி அடிப்படி அவங்களும் தானே சாவாங்க. நம்ம வில்லேஜ் வந்து பார்த்தா வில்லேஜஸ் இருக்காங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஓகே ஏதாவது பிளாக் ஸ்மித்தில் ஏதாச்சும் மாடு இருக்கா மக்கள். மாடு சரி வீட்டில் செஸ்ட் இருக்கா பார்த்த மக்களே. என்ன இவ்வளோ நாள் விளையாடுறேன் வீட்டில் செஸ்ட் இருக்கா தெரியாதாடா சும்மா பார்த்த மக்களே அவ்வளோதான். ஐயோ மாடு எங்கே தான் இருக்க மாடு மாடு மோ மக்களே இது சவுண்டு கிட்டுச்சுன்னு எங்கடா இருக்கேன் மோ மக்களே சவுண்டு நல்லா கேட்குது. பட் அது எங்கே இருக்குன்னு தெரியல சத்தியமா. ஓகே இங்கே சுத்தமாக சத்தம் கேட்குது. இல்லை டேய் நான் ஆடை கேட்கல நான் மாடை கேட்குறேன். டெவலப்பர்ஸ் மோஜாங். ஸோ ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண கேட்டீங்கன்னா 2வது மாடு தூக்கி உள்ள தூக்கி வச்சாங்க. எப்பரா வந்துச்சுன்னா நம்ம சோடு கேட்டலாம் மோன்னு அந்த சோன் அது கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா தெரிஞ்சு இருந்துச்சு. அதை கண்டுபிடிக்க ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. இல்லையே நம்மளுக்கு இதனால் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி போட வச்சா பரவாயில்ல நல்லா தான் இருக்குது சொல்ல போனால். ஓகே நம்ம வந்து பார்த்தா கோழிக்கு சோதிச்சுன்னா ஆமாம் என்ன வெள்ளை கலரில் இருக்குச்சு மஞ்சள் கலரில் இருக்குது. இது குட்டி கோழியா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணாங்கள்ல டைனி டேக் ஓவர் அந்த டேக்கா ப்ரோ குட்டி கோழியாக இருக்குது அழகாக இருக்குது உங்களப்பா கண்ணே பட்டுரும் போல அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. டேய் ஃபீட்ரா டேய் ஃபீட் பண்ணடா ஃபீட் பண்ணு இருங்க ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிடணுமா. ஓகே உடச்சா இப்போ ஃபீட் பண்ணு மக்களே. 2 குட்டி கோழி மக்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வாங்க 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 குட்டி குழந்தைங்களா சாப்பிடுங்க. இப்படியே நம்ம கையில் வச்சுருக்கணும் இல்லைன்னா வெளியே வந்துடுவாங்க 2 பேர்லாம். ஓகே வாங்க வாங்க ஆடு ஆடு அவ்வளோதான் ஃபுல்லாக ஆடு. அதுக்கு நான் வந்து பார்த்தா ஆஃப்லைனில் போய் முடிஞ்ச ஆடு பண்ணையெல்லாம் பெருசாகலாம் பார்க்குறேன். பட் வேணாம் எதுக்கு உங்கள் கூட நான் வந்து அப்கிரேட் பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்தா டே 5 என்ன பண்ணாலும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்கிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் அனிமல்ஸ் ஃபார்ம்ஸாக வச்சு. பட் டே 5 என்ன பண்ணலாம் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுறீங்க. இல்லை உங்களுக்கு நம்ம வந்து பார்த்தா டே 5 பர்சன்ட் இன்னும் கேம் மைனிங் பண்ணலாமா கேம் மைனிங் பண்ணலான்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு வர கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை ப்ரோ நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபாக பண்ணிவிடுங்க. ஓகே இப்போ ஆக்சுவலி ட்ரைலர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ போன வீடியோ பார்த்துக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இது வச்சு அதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கரெக்ட் பண்ண சொல்லலாம். அந்த ஹையான வச்சுக்கிது ஃபுல் ஆகஸ்ட் வச்சுது வர நமக்கு 25 இருந்துச்சு கரெக்டாக. எப்போ 25 வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் ஸ்பிட் ஆகிடுச்சு உங்களை. பட் அதுதான் நான் இது பண்ணிக்கிறேன் நான் மைண்ட் பண்ணிடுறேன். அதனால இந்த தண்ணி ஃப்ளோ ஆச்சு. ஏன்னா போன பாட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தண்ணி எதாவது ஃப்ளோ ஆகிருக்காது. ஓகே இப்போ தான் இப்போ மக்களே பாரு மேடம் நயன் கிடைச்சிக்கவா அல்ல இல்லை எல்லாத்தையும் எடுத்துக்கோ நம்மளுக்கு தான் தரலாம். நம்ம வேலை நம்ம தான் எடுத்துக்க முடியும் வேறு யாரும் எடுப்பா.
ஆக்சுவலாக இதே சீரை வந்து பார்த்தீங்கன்னா நானும் வருண் ப்ரோ விளையாடிருந்தோம். பட் ஏன்னா வெறுப்பாயிடுச்சு, ஏன்னா ஆப்ரேட்டர் இல்லைன்னு சொல்லி. அந்த ஆப்ரேட்டர் அப்படி என்ன தான் இருக்குது தெரியல மக்களே. இல்லைடா தண்ணி வந்து ஆக்சுவலி தண்ணி உள்ள போனால் டார்ச் ஒரு வேலை செய்யுது மக்களே, அதுதான் மக்களுக்கு பிரச்சனை. பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு பாட்டு அதான் இப்போ மயன் எடுத்தோம்ல, நம்ம நெக்ஸ்ட் பாட்டு லேட்டின் வச்சுக்கலாம். ஏன்னா லேட்டின் தான் நல்லா இது ஒரு சவுண்ட் தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ எனக்கு வாட்டர் பேக்கேஜ்னா கிளச் பண்ண நமக்கு இதை வச்சுக்கிது. அதே மைண்ட் கிராஃப்ட் பிளேஸ்க்கு தெரியும் டீப் செட்டுக்கு மட்டுமா தெரியாமலே ஒய் லெவல் 1 இருக்குன்னு. இப்போ நம்ம 0 இதெல்லாம் டைமே கிடைக்கும், கொஞ்சம் ரேர் தான் மக்களே. இப்போ வந்து பார்த்தா நம்மள 10 கோல்டு இருக்குது, 4 ஹையண்ட் இருக்குது. இப்போ தான் நான் பெட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா என் பெட்டு நான் வந்து கிராஃப்ட் பண்ணிட்டேன். நம்ம மாடு ஆடுலாம் போட்டு தள்ளி ஃபுட்டெலாம் எடுத்துக்கிட்டோம். ஓகே, சாப்பிட்டு எனர்ஜி எடுத்துக்கோ. ஐயோ லேக் ஆகுது மக்கள், ஐயோ ஏன்டா இப்படி லேக் ஆகுது தொலையாதான் தெரில. இது கடுப்பாக இருக்குது, இது பண்ணுற வேலை தான். ஓகே சத்தியமாக சொல்கிறேன், கீழே தான் கிளச் தான் மக்களே பண்ணி ஆகணும். ஓகே 1 2 3 கிளச் பண்ணிட்டேன்னா இப்போ ஹாட் போன கிளச்சில் இதில் வேணா தர மக்களேனா அவ்வளோலாம் இல்லை. ஓகே இதுக்கு அனுப்போம் கிளச் பண்ணி தான் கிளச் அப்பா அடி எனக்கு அது ஆல் ஃபாண்டின் மேட் பண்ணிட்டு கிடையாது. அப்புறம் ஏதாவது ஜம்ப் பண்ணிட்டு பண்ணிடா அது மேலேயே ஸ்விங். ஐயோ டாச் அப்பா அடி கேவல இருக்கும். பார்த்தீங்கன்னா மக்களே -44 இருக்கும். நம்ம மக்களே மேலே பார்த்தீங்கன்னா கோல்டு தெரிஞ்சுது இப்போ தான். அதுதான் மக்களே நம்ம வந்து ஒரு டர்ட்டை போட்டு மேலே போய் கோல்டு கலெக்ட் பண்ணோம். என்னடா ஒன்றும் சாமியாக வரவே இல்லை, அதிசயமாக இருக்குது மக்களே. ஏன்னா நான் வந்து இப்போ மேலட்டமாக அயன் கலெக்ட் பண்ணும்போது எக்கத்தவங்க க்ரீப்பர் ஜாம்பி எப்போ வெடிச்சு வச்சு சாக வச்சாங்க என்னைய. உங்ககிட்ட ஒரு மாதிரி வரலன்னு நினைக்கிறேன். குரு எத்தனை கோல்டு இருக்கு வந்து சினிமாவை லேக் ஆச்சு பார்த்தீங்கன்னா. எத்தனை கோல்டு. நெக்ஸ்ட்டு பாட்டு பேசாமல் ட்ரீம் ஹவுஸ் கட்டலாமல் இருக்கு நமக்கு. ட்ரீம் ஹவுஸ் தான் எனக்கு கனவு அது கட்டுறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒயிட் காங்கிரீட் ரெட் காங்கிரீட் வச்சு பண்ண முடியும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ரெட்டு. அது வச்சு ஒரு அழகான வீடு கட்டின எப்படி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் சொல்கிறேன் எந்த மாதிரி பண்ணலான்னு. மக்களே அயன் மக்களே எட்ரா எல்லாத்தையும் எட்ரா நம்மளுக்கு பச்சை ஆக்சுவலி உண்மை சாப்பிட்னா இது இந்த வீடை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சர்ப்ரைஸ் கேட்டோன்னா ஆமாம் மக்களே கடைசி மூமெண்ட் சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ கடைசியில் என்னத்தில் வேணால் வரலாம். கிளச் பண்ணிட்டுனா கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, சுத்தமாக ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையன்லாம் இருந்துச்சு மக்கள், அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். லாவாலாம் இருக்குது பார்த்தீங்களா. அப்படி அப்சர்வ் வேணும்னா இங்கே வந்து நம்ம லாவா எடுத்துக்கலாம். மக்களே கோல்டு ஏன்னா கண்ணில் கோல்டை காட்டுறீங்க தவிர எனக்கு இது காட்ட மாட்டேங்குது. அது டைமண்டு. ஏன்னா இப்போ ரொம்ப இருக்கிற லெவல் -45 இந்த இடத்துல நிறைய லாவா இருக்குது மக்களே, அதை நான் சொல்கிறேன். ஐயோ சாமிக்கு ஐயோ வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேன் தீரு. அதான் சொன்னேன் என்னடா எவனுமே வந்த கீப்பர் சாமின்னு. சாம்பி இல்லை ஸ்பைட்ரு. ஷோ ஸ்பைடர் என்னை தயவு செஞ்சு விட்டுறா. இப்போ ஒன்று பண்ணல பெட்டை பார்த்து இங்கே ரீசோன் வாங்கி செக் பண்ணிடலாமா என்ன முடியல சுத்தமாக. ஓடுறா யூஸ் கேட்டானே. ஐயோ ஓடு செக் பண்ணி ஹாஸ்கர் போடு. ஓகே ரீஸ்பான் பண்ணி செக் பண்ணேன். இப்போ வாடா, இப்போ பணத்தை கட்டுறேன் வாடா வாடி ராசாத்தி போடு. ஆனால் மக்கள் சத்தியமாக சொல்கிறேன் பெட்ராக் செலிட்டன்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல் கேம்னா. ஆமாம் மக்களே ரெட் ஸ்டோன் டெஸ்ட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இந்த ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் பண்ணுவாங்கள்ல, அது பேர் என்னது க்ராப் ஃபார்ம்லாம் வந்து யூஸ் ஆகும். நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுமா. சரி ஓகே அதேமாதிரி நீங்கள் என்ன வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ அதில் பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நம்ம உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகேவா மக்களே. என்னடா மேலே ஏறிக்கிட்டுனா ஆமாம் மக்கள் வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க. மேலே தவிர ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. கோல்டு ரெஸ்டோட வேறு அவ்வளோதானே எண்டு. இப்படி ஒரு எண்டு கார்டு ஐயோ மக்களே என்னது மக்களே இது. ஆடாடாடாடாடா மாஸ்டர்ஸ் பண்ணரு போடு மக்களே. இன்னும் நான் ஏற முடியல. ஏற முடியலையே என்னாச்சு போலாக இருக்குது மக்களே. ஏற முடியல மக்களே. ஐயோ சார்ஜ் வைத்தா ஐயோ வந்து சார்ஜ் போடாங்கண்ணே போடு இண்டா பெட்ராக் சொல்லிக்கிறேண்ணா. நீங்கள் ரொம்ப வர பண்ணுறீங்க மக்கள். ஜாவா விட பெட்ராக் தான் மக்களே மோசம்ப்பா. இப்படி அடிக்கிறாங்க என்னடா ஒரு ரூட்டும் இல்லை. அடா பாவீங்களா. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து டஞ்சன் சொல்லுவாங்க மக்களே. இந்த கிரேவெல்லாம் உடைக்காதீங்க. இந்த மாதிரி வந்துடுது மெதக்கு
ஆமாம் அது என்னதுடா அது பேய ஓ எக்ஸ்பீரியன்ஸா மக்களே மக்களே இது போய் பேயின்னு நினச்சேன் பார்த்தீங்களா அங்கே இருக்கேன் நான் ஓ பெட்டு போட்ட இடமா அதான் புது இடம் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மக்களே நீங்கள் டைனமிக் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் லைட்டு. ஆமாம் நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் கேம் மீனிங் பண்ணீங்கன்னா ஓகே ஐயோ லாவா அப்பா அடி மக்களே லாவா தெரியும் அம்மாடி இப்போதான் லாவே ஃப்ளோ ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஐயோ சாமி சாடா பாப்பா எனக்கு அந்த சாமியாக இருக்கணும் மக்களே. நம்ம ஒரே இல்லை நாக் அவுட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? அப்பா விட்டு தொண்டையாக போகிற மக்களே அப்படி இருக்குது சொல்லப்போனா. நான் மேலே இருந்தேன் மக்களே வாங்க. ஐயோ தொண்டை எப்படி இருக்கு? ஓகே இப்போ வாய்ஸ் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தெரில என்னை நிம்மதியாக கொஞ்சம் மைண்ட் பண்ண விடுங்கடா. ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்க என்ன? ஐயோ போய் 16 நிமிஷங்கள் தான் ஆகிவிட்டேன் அதுக்குள்ளேயே நீ இப்படி சோதிக்கிறீங்க. சரி சாப்பிட்றான் முதல்ல. ஷோ என்ன பண்ணுறது நான் வாங்க போகிற அந்த மாதிரி தான் இருக்குது. டீப் ஸ்லைடுக்கு வந்துட்டோம் ஆனாலும் ஒரு டைமில் கூட கண்டுபிடிக்கல பார்த்தீங்களா மக்களே? அங்கே இருக்கும் நம்ம. ஆனால் நீங்கள் கவலைப்படுங்க நான் டைமண்ட் கண்டுபிடிப்பேன் எந்த மூமெண்ட்டில் வேணால் வரலாம். இப்போ வந்து இப்போ நான் வேறு பக்கமாக வந்துட்டேன் மக்களே. ஏதாவது புதுசாக இருக்கான்னு ஐயோ பயன்ட்டேன். இன்னொன்று இருட்டாக இருக்கு. வந்துட்டேன் மக்களே. பா என் மூச்சாம பேசல மழகம எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் எல்லாம் விட தம்பிடா. ஆஹா டக்குன்னு போ அப்பா அடி எப்படி தப்பிட்டோம் மக்களே. தப்புத்தோம் இல்லை தப்பிச்சிட்டோம். வாய் வளருது எனக்கு ஏன்னு தெரில. இது கேம் வேணிங்களா இது இருக்குது. இதுமாதிரி கேம் வேணிங்களா வந்து எப்போவுமே நல்லா பண்ணுவோம் மக்கள். பட் என்ன தெரில இந்த விட ஒரு ரூட்டும் கிடைக்கல. இப்போ நம்ம இதுக்கு அது -3 ஓகே. லேப்பிஸ் அச்சு கிடச்சது நம்ம நிம்மதியாக இருப்போம் மக்களே. சரி லேப்பிஸ் அதுக்கு யூஸ் ஆகாமல் கேட்டிங்கன்னா இதுக்கு உங்களை லாவ் ஸ்டாப் பண்ணிடலாம். முதல்ல லேப்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உஜால லிக்விடாக நினச்சிடாதீங்க. இதை பார்த்தீங்கன்னா என்சாண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் மக்களே. ஓகே சரி நீங்கள் நம்மளோட லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்களா பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனே வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் சொல்கிறேன். கிராணி சாப்பிட்டோம்னா ஹார்மோன் நான் போடுறேன் உங்களுக்காகவே. நான் போட்டு ஐயோ காட்டேன். இப்போ கிராணி சாப்பிட்டோம் ஹார்டே எப்படி வாய் வளருது பார்த்தீங்களா? அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கேம் பிளே எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும்னு. பேராணி ஹார்மோடா நமக்குலே பாட்டி ஒரு சத்தம் கேட்குது. ஐயோ என் வாய் தந்தார பாட்டி யாரும் பேசுவாங்களே. எனக்கு அவ்வளோ பக்குன்னு இருக்கு மக்களே. இரு அது என்ன டைமண்ட் என்ன மக்களே தெத்தாங்க. ஒரு ஹையருக்கு ஜம்பிங் பண்ணுன்னு பாருங்கள். அந்தமாரி நான் ஒப்பாசிட்டி குறைச்சிட்டேன் அவங்களுக்கு. அது ஒப்பாசிட்டியாக என்ன ஆமாம் ஓகே நம்ம க்ரோச் பண்ணியே போகலாம். இல்லைனா கீழே மீட்டு வச்சுக்கோங்களேன். கதம் அப்படி தான் இருக்கும். ஓகே நம்ம வந்து எதுக்கு விளாக்ஸ் போட்டு வேஸ்ட் பண்ணுறோம் காப்பீஸ் சொன்னேன். இப்போ சார் நான் இப்படி நான் தோண்டிட்டு அங்கே போய் மைண்ட் பண்ணலாமே. கட்டு போடா தம்பி வேகமாக போ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டே 5 என்ன இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள். டே 5 நம்ம என்ன பண்ணால் கேட்டிங்கன்னா என்ன பண்ணலாம் ஏதாவது ஃபார்ம் வைக்கலாமல் யோசிக்கிறேன். என்ன ஃபார்ம் ஆஹா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கூட கவனிக்காமல் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ மக்களுக்கு தெத்தவங்க எவ்வளோ டீப்பில் போகுது பார்த்தீங்களா? டைமண்டாக இருக்கும் நினச்சேன். ஓகே வாட்டர் வச்சு கிளச் பண்ணோம் பார்க்கலாம். பட் வாட்டர் கிளச்லாம் வேணாம் மக்களே. லேப்பிஸ் ப்ளஸ் மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோன் பிக்கர்ஸ் வச்சு மைண்ட் பண்ணலாம். அயன் பிக்கர்ஸ் தேவையாக என்ன இல்லை. நான் என்ன தெரியுமா நினச்சேன் இது வந்து அயன் பிக்கர்ஸ் தான் மைண்ட் பண்ண நினச்சேன். பட் என்னோட அதை நம்ம வருண் ப்ரோ வந்து சொன்னாங்க இல்லை ப்ரோ அதை என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஹையர் தான் கடிச்சிருக்கு. விட்டு தொண்டையே போயிடும் போல. ஓகே
ஓகே காய்ஸ், இன்னும் டீப்புக்கு போனால் பார்க்குறேன். பட் டீப்புக்கு ஐயோ ஓஹோ மக்களே தெத்தா நம்ம எந்த இடத்துல இருக்கேன்னா -37 என்னடா -43லாம் மேலேயே இருந்துச்சு. நான் மேலே விடாமாவே மக்களே தெத்தா கீழே லாவா. ஆஹா காவசரம் போட்டு மூடுறாப்பா லாவா. இந்த பொசிஷன் நம்ம நோட் பண்ணிக்கலாம் மக்களே. இருங்க ஒரு நிமிஷம், நான் பொசிஷனை மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். -124 132 -46 ஓகேடா தம்பி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண போகிறோம். ஆமாம் மக்களே, நம்ம வந்து 8 லாவா பக்கெட் வேணும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் இப்போதைக்கு தேவையில்லை. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம அப்சர்வ் தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, இங்கே டைமண்ட் கடைக்கு தான் பார்க்கலாம் இருக்கேன். டைமண்ட்லாம் கட்டிக்கணும்டா ப்ளீஸ்டா. ரொம்ப நேரமாக நான் தேடிட்டு இருக்கேன். ஐயோ அழுதுருவேன் நான். சரி என்ன பண்ணுறது, நம்ம பக்கெட்டை போட்டு தான் ஆகணும். ஓகே அப்சர்வ் மாற்றிடலாம், நமக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை. நம்மகிட்ட டைனமிக் ஹேண்ட் இருக்கு, அப்போ கவலை பண்ணணும். பார்த்தீங்க ஓகே எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. டார்ச் இல்லைன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடியோ எப்படி சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும்போது சத்தியமாக இல்லவே கிடையாது. இப்போதே நம்ம டிபி காவர்ஸ் கரெக்ட் பண்ண கேட்டிங்கன்னா ஏதாவது டைமண்ட் இருக்கா அப்படின்னு யோசனை உள்ள போயிட்டு இருக்கவங்களே. ரெட்ஸ்டோன் டெஸ்ட்டு இதெல்லாம் சத்தியமாக சொல்கிறது தேவை இல்லை. நமக்கு முதல்ல அது உடச்சிடலாம். இது வந்து யாருக்கிட்ட கற்று நிற்கிறீங்கன்னா உங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் யூடியூபர் தான் மக்களே. யார் வீட்டுச்சி தான் என்னோட ஃபேவரட் யூடியூபர் கூட. ஓகேவா, டபுள் மீனிங் தான் எப்பவும் பெஸ்ட்டு அவரே சொல்லிட்டுருக்காரு. அதான் நான் இப்போ பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோ பிடிக்கப்பட்ட வீட்டுச்சே அப்படி கேட்டால் ஆமாங்களே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் வீட்டுச்சோட சேனல். வீட்டுச்சே தான் பிடிக்கும். இப்போ தான் நான் இப்படியே மேம்பட்டேன். இதை இன்னும் கீழே போட்டோன்னா பெட்ராக் வந்துடும் அப்படின்ற காரணத்தினால இப்படி பண்ணிட்டு இருக்கோம். தெய்வம் செஞ்சு வந்துருங்கடா அப்பா. பசங்க கட் பண்ணிடலாமல் வந்து இதே கிரேவல்ல கிரே மக்கள் இந்த ஐயோ லாவா 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 பண்ண விட போகிறேன் லாவாடா. ஐயோ மக்களே ஓஹோ மக்களே ரொம்ப லேக் ஆகுதுனால இப்படி ஆகுது மக்களே. நம்ம என்ன பண்ணலாம், மேலே போயிடலாம் மக்களே. ஐயோ ஐயோ இது போதும்டா, இது வராது, இதுக்கப்புறம் வராது. ஐயோ ஐயோ என்ன பண்ணுறது. நான் வந்து பார்த்தேன் ரொம்ப தூரத்துக்கு வந்திருக்கேன் மக்களே. பாருங்களேன் என் பொசிஷனை. ரொம்ப தூரம் வந்து டைமண்ட்ஸ் 3 டைமண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ அடி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டைமண்டை கண்டுபிடிச்சி டைமண்டை போட்டு தாக்குறோம். ஓகே கைஸ், இப்போ அடி எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் மக்களே. நான் நீ சொன்ன ஏன்னா பொசிஷனை பாருங்கள், இந்த பொசிஷனை பாருங்கள். அப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கோங்க யோசிச்சு பாருங்கண்ணே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு சுற்றி தான் ஆகணும். எங்கேயாவது இதுதான் இருக்கான்னு பார்க்குறேன், அது ஒன்றும் கிடைக்கல. என்னது இங்கே உடச்சி பார்க்கலாமா? ஐயோ தண்ணி இல்லை, சஃபகேட் ஆகிறேன் அவ்வளோதான். ரெஸ்டோன் ஐயோ இது பேய் வந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா அவ்வளோதானா? சோகியமாக இருக்கலே. நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஓகே நம்ம என்ன பண்ண முடியாது, லாவா வச்சு சாக போகிறோம் அப்படிங்கன்னா இல்லவே இல்லை. நானும் பண்ணலாம் ஆசையாக தான் இருக்குது. நான் கீப் இன்வெர்டி பிளேயர் பி லைக், அதாவது கீப் இன்வெர்டி பிளேயராக எப்படி இருப்பாங்க. இப்போ வந்து ரெஸ்டோன் டெஸ்ட்டு போச்சே. சரி விடுங்க, அதுக்கெல்லாம் ஒரு ஃபார்ம் பண்ணிடலாம். அதுமாரி நம்ம வந்து பார்த்தோன்னா இது மூடிட்டு நம்ம இங்கே தோண்டி பார்க்கலான்னு இருக்கேன். பட் நம்ம ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் போச்சு தான் நல்லா இருந்திருக்கோம் உங்களுக்கு. அந்த போர்ஷன் தான் நல்லா நீச்சல் வச்சுருக்கலாம். ஓகே நம்ம வந்து என்ன பண்ணலாங்க, சித்திரலாம் மக்களே. ஓகேவா கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் பண்ண போயிடும் அந்த இடத்துல செக் பண்ணோம்ல, அந்த இடத்துல நம்ம சேஃப் ஆகிடும். அப்போ அப்புறம் எவ்வளோ நேரமோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமணியே தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா. ஆமாம் மக்களே, ஓகே நான் வந்துட்டு இந்த இடத்துக்கு நம்ம வந்தாட்டோம். ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடலாம். ஸோ எவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாலும் நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணணும் மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாமா? பாய். உங்களை ரொம்ப மிஸ் பண்ண முடியும். பாய்.